ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஓஎன்ஜிசி ரெக்யர்மெண்ட்டு ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெடில் வந்து மொத்தம் 785 போஸ்ட் வந்திருக்கு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 25/4/2019. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. ஏப்ரல் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எப்படி எலிஜிபிள் பண்ண எப்படி எடுக்க போகிறாங்கன்றத பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சேலரி, என்ன ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெடில் வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 785 போஸ்ட்டுக்கிட்ட இருக்குது. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 19 டிஃப்ரெண்ட் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஇ வந்து மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. ஏடபிள்யூ மெக்கானிக்கல், பெட்ரோலியம், சிவில், ட்ரில்லிங், எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் எஸ்எஸ்எம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேட் சப்ஜெக்ட் எது வந்து கிளியர் பண்ணியிருக்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்து கிளியர் பண்ணியிருக்கணும். இது 2019 கேட்டு அப்ளை பண்ணவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் 2018 கிளியர் பண்ணவங்களும் இந்த கேட் எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்றது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கேட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இதில் எடுக்க போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரூ கேட் எக்ஸாம் தான். இதுக்குன்னு தனி எக்ஸாம் கிடையாது. கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க டேரெக்டாக. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ தான் இருக்கும். இதான் சொல்லியிருக்காங்க. கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு டேரெக்ட் பர்சனல் இன்டர்வியூ. ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம இதுக்கு தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது ரெஜிஸ்டர் பண்ணது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட்டேஷன்லாம் பாருங்கள். அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் வந்து ஏஜ் எக்ஸ்பெக்டட் வந்து 30. ட்ரில்லிங் வந்து அது சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 33, 31, எஸ்சி எஸ்டிக்கு 35, 33. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில்டாக. வெயிட்டேஜ் ஆஃப் கேட் ஸ்கோர் வந்து 60 மார்க் எடுத்தவங்களுக்கு இருக்குது. குவாலிஃபிகேஷன் வந்து 25 மார்க் இருக்குது. பிஹெச்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் 5 மார்க் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இன்டர்வியூ வந்து 15 மார்க்கு. மொத்தத்தில் 100 மார்க் பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. இது கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி நம்ம கேட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். 2019 கேட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோன்னா அவங்க வந்து இந்த வெப்சைட் அட்ரஸை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அப்ளை ஆன்லைன் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 5 ஸ்டார்ட் ஆகிருக்கு. எண்டிங் டேட் வந்து 25th சொல்லியிருக்காங்க. அப்லோடிங் த ஸ்கேன்டு காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட், டவுன்லோடிங் த கால் லெட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 5th இருக்கும். ஸ்டார்டிங் இன்டர்வியூ வந்து 5th June இருக்குன்றாங்க. டென்டேட்டிவ் டேட்டு தான், மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ளை ஆன்லைன் கொடுத்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுன்றதை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கேட்டு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கேட்கும். கிளிக் ஹியர் டு வெரிஃபைடு கொடுத்தோன்னே உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். கேட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம். கேட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் இதை அப்ளை பண்ண முடியும். இதுதான் ப்ரொசீஜரு. இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓஎன்ஜிசியில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு கிடைத்து பெரிய விஷயம். அதுவும் 785 போஸ்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, இன்ஜினியரிங், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியாக இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிக்ஸ் இருக்குது, ப்ரொடெக்ஷன் இன்ஜினியரிங் இருக்காங்க. இன்ஜினியரிங் வேக்கன்சி சரியான வேக்கன்சி இது. ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, சம் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். கிளியராக படித்து பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். கேட் அப்ளை பண்ணிவிட்டு இது அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதில் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.